அதனால ஜெபத்தை விட்டுறாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்க, எந்திரிச்சு நின்னுங்க. ஸோ நம்ம சொல்ல போறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உம்முடைய உயிர்த்தெழுந்த நஸ்ரேனாகிய நாமத்தினாலே அறிக்கை செய்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஹைகோர்ட்ல லீடிங் லாயரா இருக்கிற சுவாமித்துவரன் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் மந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு சபையை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்காக நன்றி. நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு நல்ல பிதாவே. ஆமென். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அல்லேலூயா. என்ன டாபிக் இன்னைக்கு பேச நினைக்கிறப்ப, நீதிமான் அவன் எப்படி இறங்கி கொடுக்கிறான் என்ற ஒரு வார்த்தைகளை தேவன் நமக்கு சொன்னார். சங்கீதம் 37:21 அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ல, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்பது எப்படி தேவன் பிறர் மீது நாம் காட்டக்கூடிய கரிசனைகளை அங்கீகரிக்கிறார் என்பதை பார்க்க. அவன் இறங்கி கொடுக்குறான்னா பணம் தாங்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. பணம் கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். டாப் பீப்புள் எல்லாருமே எது வேணாலும் கொடுத்துட்டு, மக்கள் மீது கரிசனையோடு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேசக்கரத்தோடு அவர்கள் கொடுக்கக்கூடியதை தேவன் எதிர்பார்க்கிறார். அது நம் வாழ்க்கையிலே விதையாய் நம்மை வைக்கிறார். அட்லீஸ்ட் என்கரேஜ்மெண்ட் இஸ் த ஆக்சிஜன் ஆஃப் சோல் என்று சொல்கிறார்கள். ஒரு அறிவு உற்சாகப்படுத்துவது கூட அது இறங்கி கொடுத்தல். அல்லேலூயா. எத்தனை பேருங்க வார்த்தை பஞ்சத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்தில் வந்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. மரணக்கட்டுகளில் இருக்கக்கூடியவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நிலை, பெரிய டாப் பீப்புள். நேற்று ஒரு எஸ்பி இப்படி சொல்லிட்டாரு, நான் காரை வேணான்னு சொல்லி நடந்து போனேன். மனம் உடைந்து பெரிய பெரிய டாப் ஆஃபீஸியல் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம், பிகாஸ் ஆஃப் வார்த்தை பஞ்சம். அல்லேலூயா. வார்த்தை பஞ்சத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதும், பிறருக்கு சரியான ஆலோசனைகளை சொல்வதும், பிறருக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை சொல்வதும் தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கடமை என்பதை நினைக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே தாவீதை ஒரு பக்கம் சவுல் துரத்துனது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவன் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் மன்னனாய் உட்கார்ந்துருக்கிறப்ப அவனுடைய மகனே அவனுக்கு விரோதமாக இருக்கிறான். அப்சலோம். நோய் ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம், எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகள் சங்கீதம் 41:1-3 வார்த்தைகள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியின் மேல் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர்.
அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாரு. ஒருத்தன் மேலே நம்ம உதவி செஞ்சா 3 வகையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஒன்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. 2, அவனை உயிரோடு வைக்கிறார். அவன் வாழ்நாள் முழுவதும் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. அவன் உயிரோடு வைக்கக்கூடிய ஒரு தன்மையை யாருக்கு நாம் உதவி செய்கிறோமோ. இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டை இன்னைக்கு நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க நான் அவர் செய்கிற உதவி. அல்லேலூயா. அவர் ஒரு பெரிய டேபிள் டென்னிஸில் ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர். அவங்க அம்மா பெரிய லீடிங் டாக்டர் இன் மதுரை. டாப் மோஸ்ட் டாக்டரில் அவங்க ஒருத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவரை நான் இங்கே கூட்டு வரேன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக. அல்லேலூயா. இதுதான் தேவை. ஆண்டவர் நம்மை ஒருவனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நாம் பிறருக்கு எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உயிரோடு வைக்கக்கூடிய ஆபத்து நேரத்தில் ஒரு டெஸ்டிமனி அவங்க சொல்லப்ப டாக்டர் வேற லெவல் எனக்கு ஆப்ரேஷன் ஏதாவது ஒன்று ஆயிரும் சொல்லப்ப உயிரை காப்பாற்றிருக்க. தொடர்ந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன். இன்னைக்கு கூட நான் இதை முடிச்சுட்டு அப்படியே ஏர் இண்டியாவில் சென்னை போகிறேன். எல்லாரும் கேட்டாங்க ஏர் இண்டியாவில் யாருன்னு சொல்லி. ஏர் இண்டியாவில் தான்ப்பா நான் போவேன் அப்படின்னு நான் சொன்னேன். தேவன் நமக்கு தெரியும் எப்போ நம்மளை எப்படி பாதுகாக்கிறது. நம் பொருட்டு பிறரை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். முதலிலே ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, மோசமான சூழ்நிலைகளிலிருந்து ஒருவனை விடுவிக்குவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். அது நம் தேவன் சொன்னதை செய்யக்கூடியவர், அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நிரந்தர பாதுகாப்பு, உயிரோடு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய வல்லமை தேவனோடு ஒருவருக்கு மட்டும்தான் முடியும். அதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஏற்கனவே கிரைஸ்ட் எல்லா சிலுவையில், கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய பணி ஜஸ்ட் அவருடைய வார்த்தைகளை பிறருக்கு போய் சொல், பிறருக்கு போய் உதவி செய், சிறுமைப்பட்டவர்களுக்கு போய் நீ என்னென்னலாம் செய்ய முடியுமோ நீ செய். கண்களில் நம்ம பார்க்குறவங்களுக்கு யாரெல்லாம் இன்னைக்கு தேதியில் இந்த மொமெண்ட்டில் நீ என்ன செய்ய முடியுமோ செய். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்கிரிகேஷனில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நீ உதவி செய். அதை நீ செஞ்சாலே அது கடவுள் உன்னை ஆசீர்வதி. அல்லேலூயா. தேவன் விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா என்பது நமக்கு செழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் விரும்புவது சில காரியங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு 3 வகையான ஒன்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். பவுல் ஒரு தேவாலயங்களை கட்டுவதற்காக, இஸ்ரவேலில் ஒரு தேவாலயம் கட்டுவதற்காக அவன் ஒவ்வொரு பகுதியாக போய் கொண்டிருப்பான். மகதலோனியா ஒரு இடத்திற்கு அவன் செல்வான். மகதலோனியா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதிகபட்ச கொடுமை, வறுமை. வறுமைனா மிக அதிகமான வறுமை. சாப்பாடே இல்லாத ஒரு ஸ்டேஜ். ஃபுட்டே அங்கே ஒழுங்காக இருக்காது. தேவர் இன் டீப் பாவர்ட்டி. அந்த பாவர்ட்டினா பிச்சைக்காரன் லெவல். அதான் மீனிங் பிச்சைக்காரன் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு அங்கே போகிறார். யாரு? நம்முடைய பவுல், அப்போஸ்தலர் பவுல். which means rock bottom destitution என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மிக கோரமான ஒரு இருக்கக்கூடிய அந்த சபைக்கு அவன் போகிறான். சபை ஆசீர்வாதமான சபை. அல்லேலூயா. blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்னைக்கு எல்லா வகையிலும் கொடுக்கிற சபையா தேவன் நமக்கு வச்சிருக்காரு. அல்லேலூயா. பல சபைகளை தாங்கக்கூடியதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பல ஆத்துமாக்களுக்கு போஷிப்பதற்கு நம் சபையை வைத்திருக்கிறார். அந்த சபை எப்படி இருக்குமா? அவன் சொல்றான் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும்
தாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. மிகுந்த உபத்திரம், சோதிக்கக்கூடிய லெவல்ல தரித்திரம், இந்த 3 ஸ்டேஜ்ல அவங்க லெவல்ல கொடுத்தாங்கன்னா பரிபூர்ண சந்தோஷம். அல்லேலூயா. எக்ஸீடிங் ஜாய். லேசா கிடையாது, கொடுக்கறதுக்கே ஹாப்பி. கேட்டான்னா பேசலாம். யாருக்காவது நம்ம உதவி செய்யணும்னு நினைச்சா ஹாப்பியா கொடுக்க இல்லை. நாளைக்கு வான்னு சொல்ல நமக்கு நம்பி வர்றான்னு சொன்னா நாளை செய்ய முடிஞ்சா இன்னைக்கு செய், நீ நாளைக்கு வான்னு கூட சொல்லாதன்னு சொல்லி நம் வேதம், நம் நீதிமொழிகளிலே தேவன் நமக்கு எந்த மொமெண்டா இருந்தாலும் சரி உடனே உதவி செய். அவனே நொறுங்குண்டு வரான். நீ செய்யலைன்னு சொன்னா, ஒரு வார்த்தையில் அவனுக்கு சொல்லலைன்னு சொன்னா, அவன் இதயத்துல இருக்கக்கூடிய வழியில கூட செய்ய முடியும், ஆபத்துல கூட அவன் மாட்ட முடியும். நீ செய்யக்கூடிய இந்த உதவி ஏற்ற வேளையிலே மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதலிலே அவர்கள் மிகுந்த உதாரணத்துமாக பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அதை கொடுத்தார்கள். அல்லேலூயா. 3வது வசனத்திலே, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருப்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். யார் சொல்றா? பவுல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் எத்தனையோ சபைக்கு போயிருக்கான். ஆனா அவன் டச் பண்ணி அவன் ஹார்ட்டை தொட்டது எந்த சபை? மகதோனியா. அல்லேலூயா. ஏன்? மக்களை கரிசனையோடு, பிறருக்கு உதவி செய்வதற்கு ஆர்வத்தோடு, பிற இடங்களிலே சபை கட்டுவதற்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய உணர்வை தேவன் இன்று வரை அங்கீகரித்திருக்கிறார். 2 உதாரணங்க. எப்பயுமே இன்னைக்கு வர ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ற 2 உதாரணம். விதவை 2 காசு போட்டு பார்த்ததைத்தான் தேவன் பெருசா சொன்னார். அல்லேலூயா. கோடிக்கணக்கான பணத்தை போட்டதை யாரையுமே அவர் ஆண்டவர் கன்சிடரே பண்ணல. அந்த விதவைய இன்னைக்கு வர தேவன் சொல்றாருன்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட்டையே தொட்டதை போல பவுலுக்கு மகதோனியாவை தேவன் தொட வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கங்க, எல்லாமே நோக்கம். விசன், ட்ரீம்ஸ், லாஃப்டி ட்ரீம்ஸ், as you dream you will become என்று சொல்கிறார். நாம எதை நினைக்கிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், என்ன செய்ய போறோம், இதை வைத்து கொண்டே ஆண்டவர் கணக்கை போட்டு விடுவார். இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ், ஒரு ஈராக் நாட்டில் சதாம் ஹுசைன் அவன் பீரியடலுக்கு பிறகு அந்த நாட்டில் பெரிய பஞ்சம், ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ நான் பிரசிடென்ட் ஆஃப் தி ஆல் இண்டியா பீஸ் அண்ட் சாலிடாரிட்டி ஆர்கனைசேஷனில் இருக்கேன். அந்த நாட்டினுடைய தூதுவர் இங்கே இந்தியாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லா பள்ளிவாசலுக்கும் நான் போனேன். ஹோல் பள்ளிவாசல் எல்லாருமே ஃப்ரைடேயில் அவங்க ஒரு பணம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்காகவே வச்சுருக்கேன். நான் ஆச்சரியம், இஸ்லாமிய சகோதரர்களை நினைத்து நான் உண்மையிலேயே அன்றைய தினத்தில் ஆச்சரியப்பட்டேன். மனம் உவர்ந்து பல லட்சங்களை கொடுத்தார்கள். அந்த பணம் எல்லாம் ட்ரக்ஸாகவே வாங்கி அந்த கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அம்பாசிடரை வர வச்சு, தூதுவரை வர வைத்து மதுரையில் வைத்து கொடுத்தோம். ஒரு செவரல் இயர்ஸ். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அவர்கள் ஒரு முக்கிய அங்கமாக தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது உதவி செய்கிறது இது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் என்பதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தேவன் நம்மை அதைவிட எதிர்பார்க்கிறார். அவங்க 5 நேரம் சொல்லணும்னா நம்ம 7 நேரம் தொடர்ந்து தாவீது சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். 7 times, not 5 times. என்னை கேட்ட 24 hours டைம், 24 into 7 என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் விரும்புவது எப்படி நாம் எதையாவது மக்களுக்கு நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை தேவன் மிக மனதார விரும்புகிறார். அதனாலதான் தான் ஐஸ்வர்யனாய் இருந்தும் நம் பொருட்டு தரித்திரராய் மாறி
நம்மை ஐஸ்வர்யனாக தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஈக்குவல் டு காட். எல்லா வகையிலையும் அவர் குறைவு கிடையாது. ஜஸ்ட் நமக்காக, ஃபார் த சேக் ஆஃப் அவர்ஸ், நமக்காக அவர் கடவுளா இருக்கிறவர் தரித்திரரா மாறி சிலுவையில போய் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய எல்லாவற்றிற்காகவும் தேவன் மாபெரும் காரியத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன்! நமக்கு எதையும் எதிர்பார்க்கல. உலகத்துல கூடிய எல்லா மக்கள், அது கிறிஸ்டின்காக கிடையாது, இஸ்லாமியர்கள், இந்துக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவர் கிருபாதார பலியாக தன்னையே கொடுத்த தேவன். அந்த கொடுத்தலுக்கு நிகர் உலகத்துல யாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிரேஸ் கிவிங், யூ அண்ட் மீ, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தலை சிறந்த லெவல்ல இன்னைக்கு இருக்கோம்னா அவருடைய மாபெரும் கொடுத்தலினால் இன்று நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் விரும்பக்கூடிய முதல் காரியங்களிலே இதை பார்க்கிறோம். இங்க ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். அதே இதுல 2 கொரிந்தியர் 8 ஒரு வசனம், நம்மை 7வது வசனத்தை படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அவன் சொல்றான், மற்ற சபைகள் எல்லாத்தையும் சொல்லப்ப நீ விசுவாசத்துல பெரிய ஆள் தான், உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஃபெய்த்தில் உன்னை விட பெரிய ஆள் எவனுமே கிடையாது. போதிக்கிறதுல பெரிய கில்லாடி நீங்க, அறிவுல வேற லெவல். ஆனா எல்லாவித ஜாக்கிரதையிலும் எல்லா உங்க அன்பிலும் நீங்கள் மற்ற எல்லா காரியத்திலும் நீ பெருகி இருக்கிறதை போல நீ இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. தர்ம காரியம் பெருகிட்டாலே அவன் வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கிறான். அல்லேலூயா. அதுதாங்க வெரி எசன்ஸ். தர்ம காரியத்துல ஒருத்தர் பெருகிட்டாலே இந்த இயேசுவை பிரதிபலிப்பதை அவன் நிச்சயமாக அங்கீகரிக்கிறான் என்பதை தேவன் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, புவர், கொடுமை, கொடிய தரித்திரம், வறுமை, நாளைக்கு நம்ம பில் கட்டணும், மிக மோசமான சூழ்நிலை, பட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், ஆண்டவர் அவருக்கு சொன்னார், இப்போ டெஸ்டிமனி ஸ்பீக்கருக்கு சொன்ன மாதிரி திடீர்னு இன்னைக்கு உடனடியாக எனக்கு ஒருத்தர் சொன்னார், பணத்தை கட்டுங்க, கொடுக்கணும், இதை நீ இதுக்காக நீ உன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு பயன்படுத்த. லைக் வைஸ் ஆண்டவர் காகத்தின் மூலம் நம்மை பராமரிப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஆயில், அந்த குட்டி ஆயில், அவன் தீர்க்கதரிசி போய் எலிசா கேட்குறப்ப அந்த ஆயில் போய் கொடுக்கறதுக்கு அந்த மாட்டு இருக்கிறதே கொஞ்சம் தான். ஆனால் அது மனமோர்ந்து கொடுத்ததுனால 3 ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். நல்ல தரித்திரம் போச்சு, மகன் உயிர் கிடைச்சிச்சு, வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் விடைகள் கிடைச்சிச்சு. கொஞ்சத்துல நம்ம கொடுக்க தரிந்துட்டோம்னா தேவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் நம்மை வைப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாட் எவர் திங்ஸ், எனி சிச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், we least to bother. நம்மளுடைய சிந்தனைகள் இன்னைக்கு யார் ஹெல்ப் பண்ண போறோம், இன்னைக்கு மொமெண்ட், இன்றைய தினத்துல what is the 84,780 செகண்ட்ஸ் பர் டே, 1440 இங்கே இதில் இருக்கக்கூடிய மினிட்ஸ், இன்னைக்கு செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸில் இன்னைக்கு ஒவ்வொரு டே போகுது. இதில் 14,400, அதே மாதிரி 84,700 செகண்ட்ஸ், மினிட்ஸ், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 14,400 வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பர் டே 14,400 சான்ஸை தேவன் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 24 ஹவர்ஸ் நமக்கு அதை டிவைட் பண்ணிங்கன்னா 14,400, 84,800 சொச்சம் ஃபார் செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ். இவ்வளவு சான்ஸ் பர் டே தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை உதவிகள் செய்ய முடியும், டெஃபினட்டாக செய்ய முடியும். எனி பொசிஷன், எனி ஸ்டேஜ் நம்ம போய் செய்ய முடியும். நாம் செய்வதற்கு நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ விதையை உள்ளே போட்டீங்கன்னா, அல்லேலூயா, நீங்கள் என்னைக்கு ஆரம்பிச்சிட்டோமோ ஸ்ட்ரைட்டாக அந்த விதை அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஜெனரேஷனல் பிளஸ்ஸிங்.
தலைமுறை ஆசீர்வாதத்தை தேவன் நீங்க போடக்கூடிய குட்டி விதையில தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே தேவன் சொன்னார். எல்லாத்துக்குமே பி பேஷண்ட் இன் வெயிட்டிங் ஃபார் யுவர் ப்ராஸ்பரிட்டி செய்யும். யாருக்கும் பயன் இருக்க பணத்தை வச்சு பிறருக்கு நம்ம உதவி செய்யறோங்கிற எண்ணம் வருது இல்லையா? காலுக்கு செருப்பும் இல்லாம கால் வயிற்று கூடும் இல்லாம பாலுக்கு உழைத்து பசையற்று போனவர்கள் ஏறார். பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சு வரும். குண்டிக்கு ஒரு துண்டும் இல்ல, போல் வரும தாங்கல இல்ல, ஒண்ட குடிசை இல்ல, திண்டாட்டம் வாட்டுதல். மக்களுடைய கவலைகள், வேதனைகள், தேவைகள், அதெல்லாம் விட இது ஒரு பக்கம். ஆர் சோல் ப்ராப்ளம். இன்னைக்கு அவனுக்கு சோல் டைங்களை மாட்டிட்டு முழிக்கக்கூடியவனுக்கு அட்லீஸ்ட் இது ஒரு விடிவு இந்த வார்த்தையில இருக்குடா, அதை சொல்லியாவது நம்ம 2 பேரும் இங்க கூப்பிட்டு. அல்லேலூயா. அதுவே மோர் தென் தட். நீதிமானோ மகிழ்ந்து கலிகூர்ந்து கொடுக்கிறான். நாட் ஃபார் மணி. தேவன் அந்த பணியே எதிர்பார்க்க மாட்டார். ஆஃப்டர் அவர் ரொம்ப சீப். மணி அவருக்கு ரொம்ப ரொம்ப குப்பை. கவலையே படாத ஒரு தேவன் நம்ம தேவன் தான். மணியை பற்றி விரும்பாத ஒரு தேவன். அவர் விரும்புறது நீ அட்லீஸ்ட் யாருக்கு என்னையா நீ உதவி செய்யற, வாட் வே யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப், என்ன பண்ணிட்டு இருக்க, அட் பிரசன்ட் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி என்பதை தேவன் 2 யாக்கோப்புல 2ல 15-16 வசனங்கள். ஜேம்ஸ் 2:15 and 16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. நீங்க சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அவனுடைய நீடை உடனடியாக நம்ம சரி பண்ண வேண்டியது இஸ் டியூட்டி ஆஃப் த சர்ச். நம்மளுடைய கடமை, நம்மீது விழுந்த கடமை. தேவன் இதைத்தான் முதல்ல எதிர்பார்க்குறார். அதனாலதான் இன்னைக்கு அன்னை தெரசா இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு தலை சிறந்த நோபல். அவங்க பிறந்தது அல்பேனியா. இந்தியாவில் நமக்காக இங்கே அங்கே இருக்கக்கூடிய சேரி மக்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துறதுக்காக இங்கே அந்த கண்ட்ரி நோபல் பிரைஸ் கிடைச்ச உடனே அங்கே பெரிய டின்னர் கொடுக்கறதுக்காக அங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல தயவுசெய்து எனக்கு டின்னர் கொடுக்க வேண்டாம், அந்த டின்னருக்கு எனக்கு பணமாக கொடுத்தீங்கன்னா என் மக்களுக்கு போய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனத்துல இருந்து ஒரு இடத்த சொல்கிறேன். வலது பக்கம் ஒரு ஆடு, இடது பக்கம் ஒரு ஆடு. நான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் இங்கே இன்னைக்கு என் கூட பரலோகத்துக்கு வந்திருக்குன்னு கடவுள் சொல்லுவார். ஏன்னு கேட்குறப்ப, நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தேன், ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. நான் எல்லா சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இவங்க எல்லாரும் கேட்பாங்க, காட் நீங்கள் எப்போ எங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? நான் கேட்கலடா, என்னிலும் ஏழைகள் உன்ட்ட கேட்டான் இல்லையா, அவனுக்கு நீ செஞ்ச இல்லை, அதுதான் எனக்கு செஞ்ச. அல்லேலூயா. காட் நேராக நம்மகிட்ட எப்பயும் கேட்க மாட்டேன். ஒன்ஸ் ஏழைகளுக்கு செய்கிறவன், இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை தேவன் திரும்ப கொடுக்கிறான். அல்லேலூயா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த கருணை கண்ணன்கிறது நாம் என்ன பார்க்குறோம்னா, கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளுக்கு பரிந்து கொடுப்பார், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. கருணை கண்ணன் நம்ம என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருக்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதையும் பசியுள்ளவரிடத்தில் ஏசாயா 58:10 இந்த வசனம் சொல்லப்பட்டு, ஏசாயா 58:10 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தில் போலாகும். அல்லேலூயா.
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே எப்படி நமக்கு தேவன் விடுவிக்கிறார், உயிரோடு வைக்கிறார், சத்துருக்களை இஷ்டத்திற்கு ஒப்பு கொடாமல் வைக்கிறார், வியாதி படுக்கையை நமக்கு மாற்றி நன்மையாய் கொடுக்கிறார். அதே போல தேவன் இந்த இடத்திலே இருளில் வெளிச்சத்தை உதிக்க வைக்கிறார். எப்போ வரும்? ஏழைகளுக்கு நீ உதவி செய்யறப்ப, நொறுங்குண்டவர்களுக்கு உதவி செய்யறப்ப, சபைக்கு உதவி செய்யறப்ப ஆண்டவர் இருளில் வெளிச்சத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிரசங்கி 11:1 ஒரு வார்த்தை, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா. நீ எப்ப நீ உதவி செய்ய ஆரம்பிச்சியோ ஆண்டவர் அதுக்குரிய பெஸ்ட் ரிசல்ட்டை நம் தலைமுறைக்கு கொடுப்பதற்கு தயாராகிறார். அல்லேலூயா. பெரிய 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 பிரச்சனைகள் வர்றத ரொம்ப எளிமையா ஆண்டவர் இழிதாங்கியா கொண்டு வரணும்னா யூ மஸ்ட் கிவ். யாருக்காவது கொடு, ஃபர்ஸ்ட் எதையாவது கொடு, எவ்வளோ இருக்கோ கொடு, அதை தேவன் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. களஞ்சியங்களை நிரம்பும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் களஞ்சியம் எப்பயுமே வீட்டில் எல்லாமே கிடைக்கணுமா, பேர் ஃபுல் ஃப்ளெஜ்டா. ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகளில் 3:9-10 வசனங்களிலே தேவன் சொல்லியிருக்கிறார், களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் என்றார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம களஞ்சியங்கள் எப்பயுமே மல்கியால 3:10 சொன்ன தேவன் அதே இந்த இடத்துல களஞ்சியங்கள் எப்பயுமே ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒருத்தன் வீட்டில் இருக்கணும்னு சொன்னா நம்ம முதற் பலன் ஆண்டவருக்கு என்ன ரெகக்னைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமோ அதை அங்கீகரிக்கிற தேவன் இதயத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் வார மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதோ. இன்னைக்கு யுவர் கிவிங் வில் ப்ரொவோக் அதர்ஸ். நீங்கள் கொடுத்தல், உங்கள் கொடுத்தல் பிறரை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் நாம் கொடுக்கிறது பிறரை ஆசீர்வாதப்படும். இரண்டாவது தான் அவர் உற்சாகமாய் கொடுப்பதை பற்றி 2 கொரிந்தியர் 9:1-5 வசனத்தில் அவர் சொல்லியிருக்காரு பவுல். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடியது யுவர் கிவிங் வில் பிளஸ் யூ. அது உங்களையே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்ம கொடுக்குற பணம் பிறரை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்மையே ஆசீர்வதிக்கக்கூடியதை தேவன் கொடுக்கிறார். எப்படி? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும், அது ஒருபோதும் வெறுமையாயிற்று. God's word cannot be barren or fruitless. இங்கே விதைக்கிற விதை, புசிக்கிற ஆகாரம் உங்களுக்கு அளிக்கிறவ உங்க விதையை அழிச்சு அதை பெருக பண்ணி நீங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. திருக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். ஃபேக்ட், கோல்கேட் கம்பெனி ஒரு சிறுவன், அவன் சின்ன பையனா இருக்கிறப்ப வேலையே இல்லாமல் அவன் தோணியில் போயிட்டுருப்பான். அப்போ டிஸப்பாயின்மெண்ட், அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. அப்போ அது படகு ஓட்டிகிட்ட சொல்கிறான், இதுதான் கடைசியாக நான் போகக்கூடிய வேலை. அப்போ அவன் சொல்லுவான், நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன், நீ அதை செய்யன்னு சொல்லுவான். என்னன்னு கேட்குறப்ப 10% காடு கொடுக்குறேங்கிறத நீ ஏற்றுக்க, ஜாப் கிடைக்கும், அக்செப்டட், போனால் வேலை கிடைக்கும். அடுத்த லெவல் வரான், இவனே அந்த பிரின்சிபல் எடுத்து 20%, 40, 50, 60 எல்லாம் போய் அங்கே இது கோல்கேட் கம்பெனி இவனுக்கு சொந்தமாகிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு 90% நீ கொடுக்குறான். வேர்ல்டில் இன்னைக்கு டாப் மோஸ்டில் டாப் 10ல் அவனை ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா.
பில் கேட்ஸ், மெலிண்டா ஃபவுண்டேஷன், இன்னைக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா ப்ராப்ளம், எய்ட்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து எல்லா ஆல் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நம்பர் 1 கொடுத்துட்டு அவன் கொடுக்கறது 90%. வாரன் பஃபட் ஃபுல்லாக பில்கேட்டோட கனெக்ட் பண்ணி அவங்க 2 பேருமே தொடர்ந்து கொடுக்கறதுக்கு 90%, 99% உயிலே எழுதி வச்சிட்டான். ஆனாலும் he is a number 1. அல்லேலூயா. சேவ், லேர்ன், கிவ் என்பதை ஒரு பிரின்சிபலாக தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி, எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேமி, எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இது உற்சாகமா விசனமா இல்லை, வெறுத்து கொடுக்கவே வேண்டாம், கஞ்சத்தனமா கொடுக்க வேண்டாம். உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Lord loves cheerful. ஆண்டவர் விரும்புறது நீ எப்படி கொடுக்க போறங்கிற ஒரு கான்செப்ட் மைண்டு மட்டும்தான் அவர் தேவன் பார்ப்பார். ஐயோ பாச சொல்ல போறாரே, நோ. வாலண்டரினஸ், ஹாப்பி. இன்னைக்கு அந்த உற்சாகம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மல்டிப்ளை பண்றதுக்கு ஆல் கிரேஸ் ஆல்வேஸ், ஆல் சஃபிஷியன்சி, ஈவன் குட் ஒர்க் என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கக்கூடியது பிறரை உற்சாகப்படும், நாம் கொடுக்கக்கூடியது நம்மை ஆசீர்வதிக்கும், நாம் கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய காரியங்களை யுவர் கிவிங் வில் மீட் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தர்ப்பத்தை ஆண்டவர் வைத்து 2 கொரிந்தியர்ல 9:12 வசனத்தை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலமுள்ளதாயும் இருக்கும். பரிசுத்தவான்களின் குறைகளை நீக்க நாம் கொடுக்கக்கூடிய இந்த உதவியை தேவன் நமக்கு செய்ய ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அவங்க பாவம் வேதனையில் இருக்காங்க தெரியும். ஊழியக்காரர்கள், மற்றவர்கள், எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ மினிஸ்ட்ரிக்கு, பல மினிஸ்ட்ரி இருக்கு, முடியாத ஏராளமான மினிஸ்ட்ரி, மலைவாசிகள் எத்தனையோ பேர் இருக்கு. மனமோர்ந்து கொடுக்கக்கூடியதை தேவன் நம்மை தலைமுறை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அது நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிறாருன்னு பார்க்கப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மத்தேயு 5:16, மத்தேயு 5:16 தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நற்கிரின்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியது, ரியலாகவே நம்ம வாழ்கிறது, நம்மளே ஒரு சாட்சியாக நிற்கிறது, சொல்லப்போ அவன்தாண்டா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜை கேட்கறது, அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடியது. இந்த நற்காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். நம்மளே டார்க்காக இருந்தால் மேட்ச் அவுட். வெளிச்சத்தில் ஒருத்தன் வெளிச்சம் நம்மளை பார்த்தோன்னே கிடைக்கணும். அதுதாங்க மாபெரும் வெற்றி. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறோமா, அந்த இடத்துல வெளிச்சம், டார்க்னஸ் போகணும் கம்ப்ளீட்டாக. அவன் இருளில் வரலாம், அந்த இருளை போக்கக்கூடியதா நம்மளை ஏஜெண்டா தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. We are the ambassador of God, big God. Our problem is big, but our God is bigger என்பதை நாம் நினைவிலே வைக்கும். பிரச்சனை இருக்கும், அவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை do not murmur. உன் வாயில முணுமுணுக்காது, பிரச்சனையை பேசாத. Don't speak about your problem, you speak about prophetic word என்பதை தேவன் விரும்புகிறார். பிரச்சனை எல்லாருக்கும் ஆல், ஒவ்வொருத்தரையும் கேட்டால் அவங்க கதையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நிற்கிறதுக்கும், அதுக்கும் தப்பு வைக்கிறதுக்கும் வெற்றியோட போகிறதுக்கும் அவருடைய பலன் நம்மோடு இருக்கிறது. பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு
your giving will meet needs. Your giving will glorify God என்பதை தேவன் வைக்கிறார். அவருக்கே ஒரு மகிமையை ஏற்படும். அல்லேலூயா. ஆண்டவர் 2 கொரிந்தியர் 9:13 வசனத்தை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. மனுஷனை மகிமைப்படுத்தல, நம்ம கொடுக்கிறது தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. Your giving will glorify God என்பது நாம் let your light to shine it difficult before the gospel to hungry man என்று சொல்லுகிறார். ஒண்ணே ஒண்ணுதான், அதுல 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கோடி நன்றி. எவ்வளவு பெரிய இன்கிரெடிபிள் கிஃப்ட், எவ்வளவு பெரிய கிஃப்ட். இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நம்ம பகல்ல நடக்கிறப்ப மேகஸ்தம்பம், இரவுல நடக்கிறப்ப அக்கினி ஸ்தம்பம். 24 hours ப்ரொடெக்ஷனை தேவன் கொடுக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராரத்துக்கும் விலக்கி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் 24 hours. மூன் ஸ்ட்ரோக் சன் ஸ்ட்ரோக் அதில் பாதுகாக்கிறார். எல்லா நேரத்திலும் வரக்கூடிய சாத்தானுடைய அம்பை பாதுகாக்கிறார். எல்லா ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட். இந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன் உலகத்தில் வேற யாராலையும் தர முடியும். நீ வலதுபுறம் சாயும் போதும் சரி, நீ இடதுபுறம் சாயும் போதும் சரி, உன் காதுகள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நான் உனக்கு கொடுக்குறேங்கிறார். மோர் தென் தேட் சிசிடிவி, மோர் தென் தேட் டைரக்ஷன். எந்த சயின்டிஃபிக் கூட பொய் ஆயிரும். இந்த இடத்துல நீ போனால் அந்த வீடு இருக்குன்னு கூட காமிச்சிருக்கோம் மேப்பில், ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அந்த வீடு கூட இல்லாமல் இருக்கும். God, our word, God's word is a creative power. It give direction. வழிகளை ப்ராப்பராக சொல்லக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். முதல் ஒன்று, நாம் கொடுப்பது பிறரை உற்சாகப்படுத்தும், நாம் கொடுப்பது நம்மையே ஆசீர்வதிக்கும். அதுக்கு 2 கொரிந்தியர்ல 9:8 வசனத்தில் நமக்கு பார்க்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா சம்பூர்ணம்னு என்ன? பரிபூர்ணம். சம்பூர்ணத்துக்கு மேல ஒரு வேர்டே கிடையாது. ஆல் கிரேஸ், ஆல்வேஸ், ஆல் சஃபிஷியன்சி, எவ்ரி, அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ், அது தேவன் நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாருன்னா எல்லாருக்கும் அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கார். சாமித்துறைக்கு மட்டுமோ அல்ல கிடையாது, நீங்களுக்கும் தருவார், எல்லாருக்கும் தருவார். நோ பார்ஷியாலிட்டி, நோ பார்ஷியாலிட்டி. காடுகிட்ட எந்த பார்ஷியாலிட்டி எப்பயும் கிடையாது. சின்ன பாவம் பெரிய பாவங்கிறது அவர் பார்க்குறதே கிடையாது. கம்ப்ளீட். ஒருத்தனை எரேஸ் பண்ணிட்டாருன்னா அவன் பெரிய கொலையே பண்ணியிருக்கலாம், அல்ல பச்சை பாலை மாதிரி குறியாவை கொண்டிருக்கலாம், வாட் எவர் திங்ஸ், அடல்ட்ரியாக இருந்திருக்கலாம், எனி திங். நாம் பழைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றி உளையான சேற்றிலிருந்து ஒருத்தனை தூக்கி விட்டு அவர் நம்மை அவருக்கு அருகில் உட்காரக்கூடிய தகுதியை நம் பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. முதல் நம்ம பாவின்னு நம்மளை ஒதுக்கலை, ஃப்ரெண்டுன்னு சொல்லி தோல்ல போடுறாரு. பாவின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கலை, சகோதரன் சொல்லி கூட வச்சுக்கிறாரு. பாவி, நான் கடவுள், நீ தூரமாக நிற்கணும், என்னை பக்கத்தில் நெருங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. என் கூடயே இரு, நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ நான் அவன் கூட அப்பெல்லாம் இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரின்சிபல். வேர்ல்டில் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக கோடி நன்றியினை நாம் கொடுக்கிறோம். சின்ன ஒரு கம்பேரிட்டிவ் நான் பார்க்க வேண்டும் என்று தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வரக்கூடிய இதில் எப்படி இருக்கக்கூடியது என்பது. முதலிலே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கிவிங் வாஸ் பை லா. அங்கே பழைய ஏற்பாட்டிலே கொடுப்பது சட்டம். ஆக்சுவலா
இத்தனை பெர்சன்டேஜ் நீ கொடுக்கணும். மல்கியால இருக்கு, உபாகமத்தில் இருக்கு, லேவி ஆகமத்தில் இருக்கு, எண்ணாகமத்தில் இருக்கு. இங்கே புதிய ஏற்பாட்டிலே கொடுப்பது என்பது கிவிங் இஸ் அவுட் ஆஃப் லவ் கம்ப்ளீட். அதாவது புதிய ஏற்பாடு கொடுப்பது அன்பின் வழி. அதுதான் 2 கொரிந்தியர் 8:3 வசனத்துல நம்ம பார்க்குறோம். பரிபூர்ண சந்தோஷத்துல இருந்து அவங்க ஏழையா இருந்த புவர் சபை, மகதுலோனியா சபை மகிழ்ச்சியா கொடுத்தாங்க, திராணிக்கு மேல கொடுத்தாங்கிறத. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுதான் நியூ டெஸ்டமெண்ட். ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிவிங் வாஸ் பை லா, நியூ டெஸ்டமெண்ட் கிவிங் இஸ் அவுட் ஆஃப் லவ் என்பதை முதலிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிவிங் ஹேஸ் ஆப்ளிகேஷன் as its center. பழைய ஏற்பாடு கொடுப்பது கடமையையும் அதை சுற்றி கடமையை சுற்றி இருப்பது தான் பழைய ஏற்பாடு. கொடுக்கலைன்னா உனக்கு ஒரு தண்டனை இருக்கும், அது இது so many things எல்லாமே இருக்கும். இங்கே நியூ டெஸ்டமெண்ட் கிவிங் ஹேஸ் அதர்ஸ் அட் இட்ஸ் சென்டர். பிறரை மையப்படுத்தி பிறருக்கு உதவி செய்வதை தேவன் இங்கே மையப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் செய்ததை தன்னைவிட மற்றால் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தன்னை விடவே அதிகமாக செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். நீ பேதுரு நிழல் பட்டே குணமானவன் இருக்கான். அந்த இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் வரப்ப அவருடைய போர்வையை தொட்டவன் எத்தனையோ பேர் குணமானவன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் நமக்கு இந்த சான்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது அவர் எவ்வளவு நம்ம மனமோர்ந்து கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிவிங் வாஸ் பை பெர்சன்டேஜ். பெர்சன்ட்னு சொல்லி அங்கே இருக்கு. இதில் நியூ டெஸ்டமெண்ட் இட்ஸ் பை ப்ரொப்போரேஷன் என்று தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதுதான் கால்கேட் கம்பெனி 90%, நமக்கு பில்கேட் 90%, வாரன் பெஃபர்ட்ஸ் அவன் 90%. இவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் மோஸ்ட். எவ்வளோ கொடுத்தும் அவங்க முதலிடத்துல இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், நமக்கே 10,000. ஒரு ஜோக் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப ஏழையாக இருந்தான், சைக்கிளில் போயிட்டே இருந்தான். இப்போ காடுகிட்ட ரொம்ப கெஞ்சி கதறி அவனுக்கு நல்ல ஆண்டவர் 10% கொடுப்பான், அப்படியே ஒரு லிஃப்ட் கொடுப்பார். அதுக்கு அடுத்து நல்லா கொடுப்பான், அதுக்கு பிறகு காரே கொடுப்பார். காரணம் 10% தான் கொடுப்பான், காரே கொடுப்பார். அவன் வாங்குறப்ப வெறும் 20,000 வாங்கிட்டு இருந்தான். இந்த 1 லட்சம் வந்த உடனே 10% கொடுப்பான். 5 லட்சம் வரை அவன் சம்பளம் வந்துருச்சு. அவனுக்கு திடீர்னு இத்தனை பெர்சன்ட், 5 லட்சத்துக்கு 10% எவ்வளோ வருது, 50,000 நம்ம கொடுக்கணுமான்னு நினைச்சான். பழையபடி சைக்கிளே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. தேவன் விரும்புவது நாம் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அடுத்த லெவல், நாட் லோ லெவல் என்பதை நாம் இதயத்திலே எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதே போல ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிவிங் வாஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் கொடுப்பது ஒரு பொறுப்பின் அடிப்படையில் அங்கே இருக்கிறது. புதிய ஏற்பாடு நாம் பதில் தருவது, ரெஸ்பான்ஸ் என்று வைத்திருக்கிறார். இதை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். கிரேஸ் கிவிங் இஸ் ஸ்பிரிச்சுவல், அதாவது கருணை காட்டுவது, கிருபை செய்வது ஆன்மீகமானது. ஹல்லேலூயா. அவர் பவுல் சொல்றார். பவுல் இந்த 2 கொரிந்தியர் 8:7 வசனத்துல சொல்றார். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் பெருகிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. அடுத்து கிரேஸ் கிவிங் இஸ் சின்சியர், அத கிருபை தருவது என்பது உண்மையானது. 8:8-9 வசனங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அதற்கு அடுத்து கிரேஸ் கிவிங் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியானது. அது நிரந்தரமானது, உறுதியானது. 10-11 வசனங்கள். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பமுண்டா இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக.
கிரேஸ் கிவிங் ஷேர்ஸ் வித் அதர்ஸ். பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறது மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கறத அதே 2 கொரிந்தியர் 12 15 வசனங்கள். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதுமில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதுமில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அல்லேலூயா. மனக்கவலை மனுஷனுடைய இதயத்தை வாட்டும், இன்சொல் அவனை மகிழ்விக்கும். இன்னார் செய்தாரை ஒருத்தல், நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்கான். நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட கேட்குறவனுக்கு முதல்ல அட்லீஸ்ட் அவனை உட்கார வச்சு ஒரு மரியாதை கொடு. அவனுக்கு என்ன உதவி செய்யணும்னு நீ நினைச்சிருக்கு, என்ன உன்னால் முடியுங்கிறத பாரு. மினிமம் நீ இதை செய்கிறப்ப உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அன்னைக்கு மனக்கவலைகளோட இதயம் அவனை கம்ப்ளீட்டாக ரூல்ட் ஆயிடுது, அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ ஒருத்தன் எவ்வளவு கவலையாக இருக்கியோ அவ்வளவு பிறருக்கு சேவை செய். அல்லேலூயா. இதாங்க பிரின்சிபல். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா, சோகத்திலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா, பிரச்சனையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா, ஒரே சிம்பிள் தியரி, சர்வ் அதர்ஸ். அல்லேலூயா. சர்வ் அதர்ஸ், சிம்பிள் தியரி. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே தேவையில்லை. கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஐயோ நோ மொமெண்ட். நீ அழுகிறப்பே உன்னுடைய வயசு 2 வயசு கூடிருச்சு. அழுகிறப்பே நோய் 2 என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. நீ அழுகிறப்பயே உன்னுடைய பிரச்சனைகள் மல்டிப்ளை ஆயிடுச்சு. அவாய்ட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லக்கூடியது, பிறருக்கு நீ உதவி செய்ய போறப்பே ஓப்பன் டோரை தேவன் உனக்கு திறந்து தருகிறார். அல்லேலூயா. ஓப்பன் டோர். இன்னைக்கு பிறருக்கு எத்தனை பேர், வில்லியம் கேரி அங்கேருந்து யூகேலேருந்து அவர் மனைவி மனநோயாளி, இல்லை செத்து கடலில் தூக்கி போடுறாங்க. தானுடைய வார்த்தைகள் இதயத்தை மனதிலே வைத்து கொண்டு இந்திய தேசத்திற்குள்ளே நம் நாட்டு மக்களுக்காக அவன் கூட தூக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற வெயிலை தாங்கவே முடியாமல் அவன் இருந்து நமக்காக வேர்ல்டில் 10 மாபெரும் அற்புதங்களை இந்திய தேசத்திற்கு படைத்தவன் வில்லியம் கேரி. அல்லேலூயா. அவன் சர்வ் அதர்ஸ். வாழ்ந்தது முக்கியம் இல்லை, எவ்வளவு நாள் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நாள் நம்ம அந்த பணிகளில் வெற்றி பெற்றோங்கிறது தான் மிக முக்கியம். நான் நேற்று கூட ஒரு கல்லூரியில் பேசுகிறப்ப, இன்னைக்கு தினமலரில் ஒரு ஆஃப் பேஜில் போட்டிருக்காங்க, நான் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் பேசுவதில் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இதைத்தான் வைத்து, பாரதியார் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு பின் மாயும் பெரும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினை. ஆண்டவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தேங்கிறது முக்கியம். என்ன செய்ய போற, எப்படி செஞ்சிட்டு இருக்க. நாம் செய்யக்கூடியது நாம் தலைமுறை ஆசீர்வாதத்திற்கு தேவன் ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு பிறருடைய பிரச்சனைக்கு நீ போக ஆரம்பிச்சியோ உன் பிரச்சனையில நீ மறந்துடலாம். அல்லேலூயா. நீங்க எண்ணி என்ஜிஓ யாருக்காவது அட்லீஸ்ட் சபைக்காது குறைஞ்சபட்சம் சம்திங் கான்ட்ரிபியூட் பண்ணக்கு முயற்சி எடுத்துட்டோம்னாலே அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவர் பார்த்துக்கிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் எப்பயுமே சொல்லுவோம், சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எந்த பாரத்தை நம்ம தூக்க முடியும்? we can't. நம்ம இன்னைக்கு இருந்து காலையில இருந்து போய் முடிகிற வரை அவர்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆயிட்டு, டோட்டல் சரண்டர். காட் எனக்கு இன்னைக்கு ஹோல் டேவை உங்க கையில் ஒப்படைச்சாச்சு. எனக்கு தெரிந்த வாசல், எனக்கு போகிற எல்லா டைரக்ஷனும் சக்ஸஸ்ஃபுல். கம்ப்ளீட்டாக எனக்கு ஆன்சர் ஐ நீட் யூ சப்மிட் ஹோல் ஹார்ட்டட்லி 100% சப்மிட். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் முதலிலே கர்த்தர்
அங்கே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், அவன் தீங்கு நாளிலே விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அவன் பூமியில் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கொடார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் தேவன் மாற்றி போடுவார். இஸ்ரேலில் இன்னைக்கு வர உண்டு, அமெரிக்காலேயும் இன்னைக்கு வர உண்டு. கதிர் விளையக்கூடிய இடங்கள்ல ஒரு பகுதியை மக்களுக்காகவே வச்சிருவான். ரூத் பீரியடில், மோவாப் அங்கே இருக்கக்கூடிய பீரியடில், இன்னைக்கு வர அமெரிக்காவில் ஒரு கிரேப் சீசன் அங்கே அமெரிக்காவில் இருக்கு. டெக்ஸஸ் எல்லா ஹோல் ஸ்டேட்ஸ் அன்னைக்கு அந்த விளையக்கூடிய ஐட்டங்கள் யார் வேணாலும் எவ்வளோலாம் எடுத்துக்கலாம் ஒரு பர்டிகுலர் டேட். இஸ்ரேலில் யாருமே அவன் வேதனையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அப்போ உபாகமத்தில் போட்ட ஒரு சட்டம் இது. இன்னைக்கு வர ஏழைகள் அவங்க எவ்வளோ வேணாலும் எடுக்கிறதுக்காக தேவன் ஒரு மாஸ்டர் பிளான் அங்கே கொடுத்துருக்காரு. நார்த் ஈஸ்டியாவில் ஒரு ஸ்டேட்டில் மிகப்பெரிய கொடுமையான பஞ்சம் இருந்துச்சு. இப்போ ஒரு பாஸ்டர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்கீம் பேர் ஒரு பிடி ரைஸ், ஒரு பிடி அரிசி. அந்த ஸ்கீம் பேர் எல்லாரும் ஒரு படி எடுத்துகிட்டு வந்து அங்கே போடணும் கம்ப்ளீட்டாக. என்னாச்சுன்னா இன்னைக்கு அந்த மேகாலயா ஸ்டேட் செல்ஃப் சஃபிஷியன்சியில் நம்பர் 1 வந்து ஹோல் ஸ்டேட்டு அள்ளி அமுக்கி குலுக்கி பெருக தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். நமக்கு என்னடா இலவசனை கிடைக்க போகுதுங்கிறத விட நம்ம பிறருக்கு என்னடா நம்ம கொடுக்க போகிறோம் என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாங்குவதை காட்டிலும் ஆண்டவர் எதுவாக சரி, வாட் எவர் திங்ஸ், அந்த ரெஸ்டரேஷனைக்கு இன்னைக்கு நம்ம அலைவாக இருக்கிறதுக்கு, பிரச்சனைகளிலிருந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு பல்வேறு காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம் நாம் அவருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு, வஸ்திரம் இல்லாத இருக்கக்கூடியவனுக்கு, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு நீ என்ன உதவி செய்கிறாய் என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் செய்யும் பொழுது யூ அண்ட் காட் பார்ட்னர்ஷிப். ஹல்லேலூயா. அவரோட ஒரு கான்ட்ராக்ட் போடணுமா, அவரோட ஒரு உறவை வைத்து கொள்ள வேண்டுமா? நீ சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், ஐயோ நான் இவ்வளோ சோகமாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குது.